ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் ரயில் கோல் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எல்லாரும் ஈகராக வெயிட் பண்ண டிசம்பர் 2025 மந்தோட மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டாப் 50 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவோட 2025 கம்ப்ளீட் இயர் ஃபுல்லாக கவர் பண்ணிடுவோம். ஜான்வரி டு நவம்பர் வர எல்லா வீடியோஸும் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டோன்ட் வரி. ஃபுல் இயரோட பிளேலிஸ்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி இப்போவே சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஆர்ஆர்பி, என்டிபிசி அண்ட் குரூப் டி எக்ஸாம் முடிச்சுட்டு நம்ம டாப் 50 சீரீஸ் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நிறையா பேர் ஷேர் பண்ண ஜெனுவின் ரிவ்யூஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்பவே ஹாப்பியாகவும் பூஸ்டப்பாகவும் இருந்துச்சு. இந்த பாசிட்டிவ் வைப்போட அப்கமிங் மந்த்ஸ்க்கும் நம்ம இந்த சீரீஸை தரமாக கண்டினியூ பண்ண போகிறோம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வேர் டிட் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி இனாகுரேட் த வேர்ல்ட் டாலஸ்ட் பிரான்ஸ் ஸ்டாச்சு ஆஃப் லார்ட் ராம்? ஆன்சர் ஆப்ஷன் சி, பர்த்தகலி, சவுத் கோவாவில் உள்ள இடம். தி 77-foot ஸ்டாச்சு வாஸ் இனாகரேட்டட் அட் த ஸ்ரீ சம்ஸ்தன் கோகாரன் பர்த்தகலி ஜீவோத்தம் மாத் டு மார்க் இட்ஸ் 550th இயர். இது யார் ஸ்கல்ப் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ராம் சுதர். நெக்ஸ்ட், இந்தியா வாஸ் ரீஎலெக்டட் டு த இன்டர்நேஷ்னல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் கவுன்சில் அண்டர் விச் கேட்டகரி ஃபார் த 2026 to 2027 term? ஆன்சர் ஆப்ஷன் பி, கேட்டகரி பியில் இந்தியாவை செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியா இதுக்கு ரிசீவ் பண்ண ஓட் பார்த்தீங்கன்னா 154 votes டூரிங் த 34th செஷன் ஆஃப் IMO அசம்பிளி ஹெல்ட் இன் லண்டன். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் கண்ட்ரி வாஸ் த ஃபோக்கஸ் கண்ட்ரி அட் த 56th இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் இந்தியா 2025? ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜப்பான். பார்ட்னர் கண்ட்ரி யாருன்னு பார்த்தா ஸ்பெயின். ஸ்பாட்லைட் கண்ட்ரியாக சூஸ் பண்ணியிருக்கிறது ஆஸ்திரேலியா. இதுலேயுமே எல் வரும், இதுலேயும் எல் வரும். ஆஸ்திரேலியா அதை வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்ட்னருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின், ரெண்டாவது லெட்டர் பி, இதில் பி வரும். இல்லை பெயினில் இருப்போம், பார்ட்னர் எப்போவுமே பெயின்லேயே வச்சுருப்போம், கஷ்டப்படுத்திக்கிட்டே அப்படின்ற மாதிரி ஒரு க்ளூ வச்சுக்கோங்க. ஆனால் ஃபோக்கஸ் கண்ட்ரி ஜப்பான். அக்கார்டிங் டு த இந்தியா டூரிசம் டேட்டா கம்பண்டியம் 2025, which state attracted the highest number of foreign tourist visits in 2024? மகாராஷ்டிராவில் தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஃபாரின் டூரிஸ்ட் விசிட் இருந்திருக்கு. மகாராஷ்டிரா ரெக்கார்டட் 3.71 million ஃபாரின் டூரிஸ்ட் விசிட்ஸ், ஃபாலோடு பை செகண்ட் வெஸ்ட் பெங்கால் வித் 3.12 million. இவ்வளோ தூரத்துக்கு இருந்திருக்காங்க. இதுவே டொமஸ்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாரின் டூரிஸ்ட்டு. டொமஸ்டிக்கில் ஃபஸ்ட்டு பிளேஸ், டொமஸ்டிக் டூரிஸ்ட் விசிட்டில் அப்படின்னா ஃபஸ்ட்டு யூபி, அதில் செகண்டு நம்ம தமிழ்நாடு தான். இது டொமஸ்டிக்கு. இந்த கொஸ்டினில் நம்ம பார்த்தது ஃபாரின். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் ஃபஸ்ட் இண்டிஜினியஸ் ஆல் காம்போசிட் 2-seater ட்ரெயினர் ஏர்கிராஃப்ட் அன்வீல்ட் இன் பெங்களூர்? இது இந்தியாவோட ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ்ன்றதுனால மெயினாக பார்த்துக்கணும். எங்கே அன்வீல் பண்ணியிருக்காங்கன்னு கூட கொஸ்டின் கேட்கலாம். பெங்களூர். ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹேண்ட்ஸா 3NG. அதுதான் அந்த 2-seater ட்ரெயினர் ஏர்கிராஃப்ட். இது யார் டெவலப் பண்ணான்னா CSIR NAL with an investment of 1.5 crore. Where was India's first private navigation technology hub ACEN inaugurated? Answer option B, திருவனந்தபுரம் தான். இதை டெவலப் பண்ணது ஆனந்த் டெக்னாலஜிஸ் லிமிடெட். இது வந்து இஸ்ரோ சேர்மனாக இருந்த வி நாராயண் பண்ணி வச்சது. சோம்நாத் கிடையாது, வி நாராயண். நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா வாஸ் ரீஎலெக்டட் டு யுனெஸ்கோ எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் ஃபார் விச் டேர்ம்? எந்த டேர்ம் வரைக்கும் யுனெஸ்கோ இந்தியாவை செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 2025 to 2029. திஸ் ரீஎலெக்ஷன் ரெஃப்ளெக்ட்ஸ் குளோபல் கான்ஃபிடன்ஸ் இன் இந்தியாஸ் ரோல் இன் எஜுகேஷன், கல்ச்சர் அண்ட் சயின்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வேர் வாஸ் பரன்கட் செமிகண்டக்டர் ட்ரைனிங் லேப் இனாகுரேட்டட்? எங்கே இனாகுரேட் பண்ணாங்கன்னா மொஹாலி. ஆப்ஷன் பி. யார் இனாகுரேட் பண்ணது? அஸ்வினி வைஷ்ணவ் அட் த செமிகண்டக்டர் laboratory. ஏன்னா இவர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஃபர்மேஷன் அண்ட் டெக்னாலஜி. நெக்ஸ்ட் ஒன், விச் bilateral military exercise between India and Maldives began in December 2025? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஈக்விரின். இது வந்து 14th எடிஷன். எங்கே நடந்ததுன்னா திருவனந்தபுரம். இதே மாதிரி 2-3 எக்ஸசைஸ் இருக்குது. அதை நான் லாஸ்ட் பிளெயின் ஸ்லைடில் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதையும் சேர்த்து பார்ப்போம். Where was 15th International Sand Art Festival inaugurated? ஆன்சர் ஆப்ஷன் பி, கோனார்க் தான். இது யார் இனாகரேட் பண்ணான்னா ஒடிசாவில் வச்சு நடக்கிறதுனால ஒடிசாவோட CM மோகன் சரண் மாஜி அட் த
Konark Sun Temple Heritage Site. Next question. Niti Aayog's roadmap aims to make India top 3 quantum economy by which year? எந்த இயர்லன்னு பார்த்தோம்னா 2047ல் டாப் 3 குவாண்டம் எக்கனாமியில் இந்தியா வரும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. எய்ம் பண்ணுறாங்க. நாட் அ ப்ரிடிக்ட், இட்ஸ் அன் எய்ம் ஃபார் நித்தி ஆயோக் டு மேக் இந்தியா இன் டாப் 3 குவாண்டம். It was developed by Niti Aayog's Frontier Technology Hub. Which city topped the UN World Urbanization Prospect 2025 as the most populous city? ஜகார்ட்டா. இந்தோனேஷியாவில் இருக்க ஜகார்ட்டா தான், ஜகார்ட்டா இன் இந்தோனேஷியா, அதுதான் மோஸ்ட் பாப்புலர் சிட்டி இன் அர்பனைசேஷன் ப்ராஸ்பெக்ட். நியூ டெல்லி பார்த்தோம்னா 4th ரேங்கில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் இந்தியாஸ் ரேங்க் இன் ஏசியா பவர் இண்டெக்ஸ் 2025? ஆன்சர் ஆப்ஷன் சி, 3rd ரேங்க் இந்தியா. யூஎஸ்ஏ பார்த்தோம்னா இதில் 1st ரேங்கில் இருக்காங்க. இந்தியா வந்து மிடில் பவர்லேருந்து மேஜர் பவருக்கு மூவ் ஆயிருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, இம்ப்ரூவ் ஆயிருக்கு. விச் இந்தியன் கம்பெனி இஸ் த ஹையஸ்ட் ரேங்க்டு 44th இன் சிப்ரி டாப் 100 ஆர்ம்ஸ் ப்ரொடியூசிங் கம்பெனிஸ் லிஸ்ட் ஃபார் 2024? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட். ரெக்கார்டட் ஆர்ம்ஸ் ரெவென்யூ ஆஃப் $3810 million. Next one. Who is the first female brand ambassador of Punjab National Bank? Answer option B, Harmanpreet Kaur. During the launch of Luxora credit card, அப்போ தான் இவங்களோட அம்பாசிடராக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஷீ இஸ் அன் கிரிக்கெட்டர், விமன் கிரிக்கெட்டர். இது போக நிறைய பேரை பிராண்ட் அம்பாசிடராக கொண்டு வந்திருக்காங்க. லாஸ்ட் ஸ்லைடு வரைக்கும் பாருங்கள், எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன். நெக்ஸ்ட். ஹூ ஆர் நேம்டு த மென்ஸ் அண்ட் விமென்ஸ் வேர்ல்டு அத்லட் ஆஃப் த இயர் 2025? ஆன்சர் ஆப்ஷன் பி, அர்மான் டூப்ளன்டிஸ் அண்ட் சிட்னி மெக்லவின் லெவரான். இதில் அர்மான் டூப்ளன்டிஸ் இவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க ஸ்வீடனை சேர்ந்த போல் வால்ட் கேம் விளையாடுறவங்க. அதுவே சிட்னி மெக்லாரின் லெவர், இவங்கள பேரை பார்த்தோன்னே எல்லோரும் ஆஸ்திரேலியான்னு நினச்சிருப்போம், கிடையாது. இவங்களோட கண்ட்ரி பார்த்தோம்னா யூஎஸ்ஏல ட்ராக் அத்லெட் இவங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த எம்டி மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் எல்ஐசி ஆஃப் இந்தியா இன் டிசம்பர் 2025? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராமகிருஷ்ணன் சந்தர். பொதுவாக எல்ஐசியில் பணம் போட்டோம்னாலே சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியே இருக்கும், பணத்தை ஒழுங்காக எடுக்க மாட்டாங்க, வைக்க மாட்டாங்க. அதை வச்சு நீங்கள் சிக்கு சந்தர்னு ஈஸியாக ரிலேட் பண்ணி வச்சுக்கலாம். ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் த யூஎன் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் இன் இந்தியா? ஆன்சர் ஆப்ஷன் பி, ஸ்டீஃபன் பிரைஸ்னர். யூஎனில் நிறைய ஃபேன்ஸ் உள்ளவராக பார்த்து இந்தியாவுக்கு கோஆர்டினேட்டராக போட்டிருக்காங்க அப்படின்னு நான் க்ளூ வச்சுருக்கேன். ஸ்டீஃபன் நிறையா அவங்கள புகழ்ந்தும் பேசுவாங்க ஃபேனாக இருந்ததுனால. பிரைஸ்னர். இதுக்கு முன்னாடி யார் இருந்தான்னு பார்த்தோம்னா சொம்பி ஷார்ப் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் யூனிவர்சிட்டி எமர்ஜ் அஸ் த சாம்பியன் ஆஃப் 5th கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம்ஸ்? யார் ஜெயிச்சாங்கன்னா ஆப்ஷன் பி, சண்டிகர் யூனிவர்சிட்டி தான். மொத்தம் 67 மெடல்ஸ் வாங்கியிருக்காங்க, அதில் 42 கோல்டு. இது நடந்த இடம்னு பார்த்தோம்னா ஹெல்டட், ராஜஸ்தான். நெக்ஸ்ட். ஹூ இனாகிரேட்டட் த 2nd எர்த் சமிட் 2025 இன் காந்திநகர், குஜராத்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அமித்ஷா தான் இனாகிரேட் பண்ணியிருக்காரு. முகமது மந்தீர், ஃபோக்கஸ்ட் ஆன் பூஸ்டிங் ரூரல் எக்கனாமிக்காக. நெக்ஸ்ட் ஒன். விச் ஸ்டேட் பிகம் த ஃபர்ஸ்ட் இன் இந்தியா to complete 100% digitization of its voter rolls under SIR 2026? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜஸ்தான். இது பிஜேபி கவர்மெண்ட் கொண்டு வந்த எஸ்ஐஆர் ஃபார்மு ப்ளஸ் 100% டிஜிட்டைசேஷனும் நடந்திருக்கு, ஃபஸ்ட் இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நல்லா பார்த்துக்கோங்க. சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் நவீன் மகாஜன் அண்ட் கவர்ட் 5.46 crore voter rolls. India aims to reach a nuclear power and generation capacity of 100 gigawatts by which year? டார்கெட் செட் பண்ணியிருக்கிறது ஆப்ஷன் டி, 2047 வரைக்கும். விக்ஷித் பாரத் டு ஹெல்ப் அச்சீவ் நெட் ஜீரோ பை 2070. Next question. In November 2025, the Government of India launched which operation to provide humanitarian aid and disaster relief HADR to Sri Lanka following the devastation caused by cyclone Ditwa? டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டதுக்கு இந்தியா சார்பில் பண்ண ஆப்ரேஷன் என்ன அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அப்படின்னா ஆப்ரேஷன் சஹர் பந்து. த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இனிஷியேட்டட் டு அசிஸ்ட் ஸ்ரீலங்கா இன் ரெஸ்பான்ஸ் டு வைட் ஸ்ப்ரெட் டிஸ்ட்ரக்ஷன். வேர் வாஸ் 7th செஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்ட் அசம்பிளி UNEA 7 ஹெல்டு? ஆன்சர் ஆப்ஷன் பி, கென்யா நைரோபியில் வச்சு நடந்தது. நெக்ஸ்ட் ஒன்.
Who was honored with United Nations Environment Program's 2025 Champion of the Earth Award? Answer option B, Supriya Sahu. நம்ம எர்த்தில் வந்து சாகாமல் வாழ்ந்தவங்களுக்காக சாம்பியன் பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு க்ளூ வச்சுருக்கேன். ஏன்னா சாஹூ அப்படின்னு வர்றதுனால. எஸ் சுப்ரியா சாஹூ சாம்பியன் ஆஃப் தி எர்த் 2025. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட சீஃப் செக்ரட்டரியாக அடிஷ்னலாக இருக்காங்க. ரெகக்னைஸ்ட் ஃபார் லீடர்ஷிப் இன் எக்கோசிஸ்டம் ரீஸ்டோரேஷன் அண்ட் கிளைமேட் ரெசிலியன்ஸ். Which company launched India's first 3D subsurface mapping technology for airports? Answer option B, Genesis International. Deployed across 6 Adani Group airports to map underground utilities and infrastructure. Next one, who was named Time 2025 CEO of the Year? Answer option C, Neil Mohan. யார்னா இந்தியன் ஆரிஜின் CEO of YouTube, recognized for his leadership in அட்டென்ஷன் கொண்டு வந்து யூடியூபோட சிஇஓவாக இருக்கிறதுனால இவருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. 2025 டைம் CEO ஆஃப் த இயர். ஆனந்த் அம்பானி ரிசீவ் த குளோபல் ஹியூமனிடேரியன் அவார்ட் ஃபார் அனிமல் வெல்ஃபேர் இன் விச் சிட்டி? எங்கே வச்சு வாங்கினார்னா வாஷிங்டன் DC. இவர் தான் ஃபவுண்டர் ஆஃப் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் சென்டர் வந்தாரா, த ஃபஸ்ட் ஏசியன் டு ரிசீவ் திஸ் ஹானர். ஸோ இது நம்ம நல்லா நோட் பண்ண வேண்டிய கொஸ்டின். Next question, which Indian Army officer received the Z.S. Gavel Award in Australia? Answer option B, Colonel Pratik Roy. அவர் தான் வாங்கியிருக்காரு. given at ஆஸ்திரேலியன் டிஃபென்ஸ் காலேஜை வச்சு கொடுத்துருக்காங்க. Which city was officially declared as the host for 2030 Commonwealth Games? ஆப்ஷன் பி, அகமதாபாத் குஜராத்தில் வச்சு தான் 2030 Commonwealth Games பண்ண போகிறாங்க. சென்டினரி எடிஷன் ஆஃப் த கேம்ஸ். The announcement was made in late 2025. அடுத்து, இந்தியா won its first ever squash வேர்ல்ட் கப் டைட்டில் by defeating which team? எந்த டீமை டிஃபீட் பண்ணாங்கன்னா ஹாங்காங். இது எங்கே வச்சு இந்த டோர்னமெண்ட் நடந்ததுன்னா சென்னையில் தான். அண்ட் இந்தியா டிஃபீட்டட் டாப் சீடட் ஹாங்காங் 3-0 இந்த ஃபைனல். நம்ம இந்தியாவில் சென்னையில் வச்சு தான் நடந்திருக்கு. அதில் இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. டிஃபீட் பண்ணது ஹாங்காங். ஃபர்ஸ்ட் எவர் ஸ்குவாஷ் வேர்ல்ட் கப் டைட்டில் இந்தியா அடிச்சிருக்கிறது. வாட் இஸ் த டைட்டில் ஆஃப் ஃபார்மர் கிரிக்கெட்டர் ஷிகர் தவான்ஸ் ஆட்டோபயோகிராஃபி? அவரோட ஆட்டோபயோகிராஃபியோட நேம் என்னென்னா தி ஒன் கிரிக்கெட் மை லைஃப் அண்ட் மோர், பப்ளிஷ்டு பை ஹேப்பர் காலின்ஸ் இந்தியா. இதில் எதை கவர் பண்ணியிருக்காங்கன்னா ஜேர்னி ஃப்ரம் டெல்லி டு இன்டர்நேஷ்னல் ஸ்டார்டம் வரைக்கும் அவர் போனதை. நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த தீம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் டே 2025? ஃபஸ்ட்டு இந்த இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் டே என்றைக்குன்னு பார்த்தோம்னா 9th டிசம்பரில் தான் இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் டே. அதோட தீம் யூனிட்டிங் வித் யூத் அகைன்ஸ்ட் கரப்ஷன் சேப்பிங் டுமாரோஸ் இன்டெகிரிட்டி. வாட் இஸ் த நேம் ஆஃப் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இண்டிஜினியஸ் 64-bit dual core மைக்ரோ ப்ராசஸர் அன்வீல்டு பை CDAC? அந்த மைக்ரோ ப்ராசஸர் நேம் என்ன அப்படின்னா த்ரூ 64, டெவலப்டு பை மைக்ரோ ப்ராசஸர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். நெக்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் யோகா அண்டு ஆயுர்வேதா ஃபோக்கஸ்டு கிளஸ்டர் சென்டர் அண்டர் தி ஞான் பாரத் மிஷன் இஸ் பீயிங் எஸ்டாப்ளிஷ்ட் அட், எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா யூனிவர்சிட்டி ஆஃப் பதஞ்சலி ஹரித்வாரில். தி NH45 விச் ஃபியூச்சர்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வைல்ட் லைஃப் சேஃப் ரோட் டிசைன் பாசஸ் த்ரூ விச் டைகர் ரிசர்வ்? வீரங்கான துர்கவதி இந்த டைகர் ரிசர்வ் அதை கிராஸ் பண்ணி தான் அந்த சேஃப் ரோடு போய்கிட்டு இருக்குது NH45. எவ்வளோ கிலோமீட்டர்னு பார்த்தோம்னா 11.96 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச் பிட்வீன் போபால் அண்ட் ஜபல்பூர். நெக்ஸ்ட் ஒன், த தேர்ட் எடிஷன் ஆஃப் பைலேட்ரல் ஏரோஸ்பேஸ் எக்ஸசைஸ் ஆவியா இந்திரா வாஸ் கண்டக்டட் பை இந்தியா அண்டு ரஷ்யா. இதை ஹோஸ்ட் பண்ணது யாருன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸு. நடந்த இடம் நியூ டெல்லி கேபிட்டல். ஆப்ரேஷன் யூஸிங் Su-30 MKI தேஜாஸ் அண்டு Mi-17 ஏர்க்ராஃப்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க. விச் ஸ்டேட் இஸ் டெவலப்பிங் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெவல் மல்டிநேஷ்னல் பார்க் டைகர் காரிடார்? கொண்டு வர்றது எங்கன்னா டைகர் அதிகமாக இருக்கக்கூடிய மத்திய பிரதேசில் தான். நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி அண்ட் PWD இவங்க கோஆர்டினேஷனோட. நெக்ஸ்ட் ஒன், ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த நியூ MD ஆஃப் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இன் டிசம்பர் 2025? ஆன்சர் ஆப்ஷன் பி, ரவி ரஞ்சன். ப்ரீவியஸ் டெப்டி MD இவர் இருந்தார், இப்போ வந்து MD ஆக்கியிருக்காங்க. யாருக்கு அப்புறம் வராரு அப்படின்னு பார்த்தோம்னா வினய் M. டான்சி. என்ன ரீசன்னா இவர் வந்து எஸ் பேங்கோட MD அண்ட் CEOவாக அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காரு.
ISRO conducted successful test of drogue parachutes at the rail track rocket sled facility for which mission? Answer option B, Gaganyaan mission. Facility in Chandigarh, December 18 to 19 நடந்திருக்கு. Next question, who inaugurated India's first virtual reality mine simulator at IIT Dhanbad? Answer option B, G. Kishan Reddy. இவர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் மைன்ஸ், அதனால் இவர் ஓப்பன் பண்ணியிருக்காரு. எந்த இடம்ன்றது நமக்கு முக்கியம். ஐஐடி தன்பாத் ஃபஸ்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி மைண்ட் சிமுலேட்டர். இந்தியாஸ் ஃபஸ்ட்டு PPP ப்ராஜெக்ட் மெடிக்கல் காலேஜஸ் வேர் ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ட் இன் விச் 2 லொக்கேஷன் ஆஃப் மத்திய பிரதேஷ்? எங்கன்னு பார்த்தோம்னா தார் அண்டு பிட்டுல், இந்த 2 இடத்துல பண்ணியிருக்காங்க. யூனியன் ஹெல்த் மினிஸ்டர் JP நட்டா அண்ட் CM மோகன் யாதவ் லேட் த ஃபவுண்டேஷன் ஸ்டோன்ஸ். அடுத்து, which of the following airlines was not among the 3 granted NOCs by the Ministry of Civil Aviation in December 2025? Answer option D, Akasa Air. இது மட்டும் வராது, மிச்சம் 3மே உண்டு. ஆல் ஹிந்த் ஏர், ஃப்ளை எக்ஸ்பிரஸ், ஷாங்க் ஏர். சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ராம் மோகன் நாயுடு டிசம்பரில். இந்தியாஸ் ஃபஸ்ட் இண்டிஜினியஸ் MRI ஸ்கேனர் வாஸ் டெவலப்டு பை ஜோகோ பேக்டு ஸ்டார்ட் அப் கால்டு ஓக்சல் கிரிட்ஸ். அதுதான் இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் MRI ஸ்கேனர் கொண்டு வந்திருக்காங்க. அடுத்து, விச் ஆர்கனைசேஷன் கொலாபரேட்டட் வித் BAS டு நோட்டிஃபை த ஃபஸ்ட் டெடிகேட்டட் ஸ்டாண்ட் ஃபார் பாம் டிஸ்போசல் சிஸ்டம்? ஆன்சர் ஆப்ஷன் பி, DRDO. Bureau of Indian Standard notified IS 19445/2025 at the request of Terminal Ballistic Research Laboratory of DRDO. Which state became the first in India to host a specialized AI research body, IAIRO? Answer option C, குஜராத்தில் தான். இது ஃபஸ்ட் இன் இந்தியான்றதான் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து, which airport was awarded Best International Airport 2025 by Travel Plus Leisure India and South Asia? Answer option B, சிங்கப்பூர் சாங்கி ஏர்போர்ட் தான் டாப் ஸ்பாட் பிடிச்சிருக்கு 14th edition of India's Best Airport Awardsல. Who ranked the first on Hurun India Rich List as the wealthiest Indian origin professional manager? Answer option C, ஜெயஸ்ரீ உல்லால். The Artista Network CEO அவங்க தான் இவங்க, ஜெயஸ்ரீ உல்லால். இவங்களோட நெட்ஒர்த்து $5.7 billion. Where is inaugural edition of Khelo India Tribal Game scheduled to be held in February 2026? பிலாஸ்பூர் சத்தீஸ்கரில் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. மாஸ்கட் பார்த்தோம்னா மோர்வீர். எப்போ ஆரம்பிக்குதுன்னா February 14. BR யாதவ் ஸ்போர்ட்ஸ் ஸ்டேடியம் அங்கே வச்சு தான் அன்வீல் பண்ணியிருக்காங்க. த புக் எக்கனாமிக் எம்பவர்மெண்ட் ஆஃப் பாரத் இன் மோடி எரா வாஸ் ஆத்தர்டு பை, இது யார் எழுதியிருக்காங்கன்னா சிக்கந்தர் குமார். ரிலீஸ்டு பை வைஸ் பிரசிடென்ட் CP ராதாகிருஷ்ணன். புக் ஹைலைட்ஸ் GST UP எக்ஸ்பென்ஷன் அண்ட் மினிமம் கவர்மெண்ட் மேக்ஸிமம் கவர்னன்ஸ் மாடல். இதில் நியூ டெல்லியில் நடந்த இம்பார்ட்டண்ட்டான மீட்டிங்ஸ் அண்ட் கான்ஃபரன்ஸ் பார்க்க போகிறோம். யூனியன் மினிஸ்டர் அன்னபூர்ணா தேவி லான்ச்சஸ் சைல்டு மேரேஜ் ஃப்ரீ பாரத், அது நியூ டெல்லியில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. CR பட்டேல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி, அவங்க வின் போர்ட்டல் அப்படின்றத நியூ டெல்லியில் லான்ச் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் அவங்க பாரத் உத்சவ் அப்படின்றத நியூ டெல்லியில் தான் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. அடுத்து, ஆன்டி டெரர் கான்ஃபரன்ஸ் அமித்ஷா நடத்தின இடமும் நியூ டெல்லி தான். அடுத்து, டாப் 50ல் நம்ம பார்த்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் போக மிச்சம் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தையுமே இதில் நான் கொண்டு வந்திருக்கேன். ஆல் இந்தியா கான்ஃபரன்ஸ் ஆஃப் DGPs அண்ட் IGs ஆஃப் போலீஸ், இது எங்கே நடந்ததுன்னா IIM ராய்ப்பூர் சத்தீஸ்கரில் நடந்தது. இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஹை வாட்டர் பாசிட்டிவ் ஏர்போர்ட், ஹை கெப்பாசிட்டி வாட்டர் பாசிட்டிவ் ஏர்போர்ட் எங்கே இருக்குன்னா இந்திரா காந்தி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 2 எக்ஸசைஸ் தொடர்ந்து. கருட சக்தி, ஹரிமாவ் சக்தி. கருட சக்தின்றது இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும். இந்த கருடர்னு வர்றதுனால இந்தியா IN வருது அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. ஹரிமாவ் சக்தி அப்படின்றதுல இங்கேயே MAன்னு வந்துடும், அதை வச்சு மலேசியா நம்ம போட்டுடலாம். இந்தியா அண்ட் மலேசியாவோட மிலிட்ரி எக்ஸசைஸ் தான் ஹரிமாவ் சக்தி. இந்த கருட சக்தி நடந்த இடம் பேக்லோ, ஹிமாச்சல் பிரதேஷ். ஹரிமாவ் சக்தி நடந்தது ராஜஸ்தானில் வச்சு. இந்தியன் ஆர்மி 18 மெம்பர்ஸ் க்ரூ, அதாவது ஈஸ்டர்ன் கமாண்டில் உள்ள 18 மெம்பர்ஸ் க்ரூ பார்த்திங்கன்னா ஒரு மலை ஏறி இருக்காங்க. எங்கன்னா அருணாச்சல் பிரதேஷில் மவுண்ட் கேங்டோ அப்படின்றது.
நெக்ஸ்ட் வேர்ல்ட் ஸ்கில்ஸ் ஏஷியன் காம்படிஷன் நடந்ததில் ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ வின் பண்ணியிருக்காங்க. இந்தியா வந்து அதில் 8th பிளேஸ் அமாங் 29 கண்ட்ரீஸ். இது எங்கே நடந்ததுன்னா தாய்வான் டைப்பியில் வச்சு நடந்தது. டிபி வேர்ல்டு இதுக்கு அம்பாசிடர் பார்த்தோம்னா இது ரெண்டுமே அம்பாசிடர் கொஸ்டின்ஸ். டிபி வேர்ல்டுக்கு அபிஷேக் சர்மா கிரிக்கெட் பிளேயரு. ஹர்மன்பிரீத் கவுர் இவங்க ஏற்கனவே பஞ்சாப் நேஷனல் பேங்க் பார்த்துருந்தோம். சேம் இவங்களும் வேதாந்தா பிங்க் சிட்டி ஹாஃப் மாரத்தானுக்குமே அம்பாசிடராக அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க. விவேக் சதுர்வேதி இவர் யாருன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனுக்கு நியூ சேர்மன். இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் சீஃப் பிரவீன் குமாருக்கு வந்து அடிஷ்னல் சார்ஜ் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸையும் சேர்த்து பார்க்க சொல்லி. அடுத்து உஷா ஜானகிராமன் இவங்க எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆர்பிஐ சம்மந்தப்பட்டதெல்லாம் ரயில்வேல் நிறைய வரும். ஸோ இதை கவனமாக பார்த்துருங்க. உஷா ஜானகிராமன் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆஃப் ஆர்பிஐ. டிஆர்டிஓ பார்த்தீங்கன்னா எஸ்கேப் சிஸ்டம் ஒன்று, எமர்ஜென்சி எஸ்கேப் சிஸ்டம் ஒன்று கண்டுபிடிச்சாங்க. எங்கே வச்சு பார்த்தோம்னா சண்டிகர். ஏன்னா சண்டை நடக்கிறப்ப எஸ்கேப் ஆகிறதுக்கான எஸ்கேப் சிஸ்டம் டிஆர்டிஓ அப்படி க்ளோ வச்சுக்கோங்க. அடுத்து டிஆர்டிஓட எமர்ஜென்சி எஸ்கேப் சிஸ்டம் ஏற்கனவே பார்த்தோம். டெஸ்டட் சண்டிகர். பெல்ஜியம் டிஃபிட்டட் இந்தியா டு வின் சுல்தான் அஸ்லான்ஷா ஹாக்கி ட்ராஃபி. இது ஹாக்கிக்குள்ளது. நடந்த இடம்னு பார்த்தோம்னா மலேசியாவில் வச்சு நடந்தது. ஃபஸ்ட் டைம் பெல்ஜியம் ஜெயிச்சிருக்காங்க இந்தியாவை டிஃபீட் பண்ணி. ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல்ஸ் ஆஃப் ஃபெஸ்டிவல்ஸ் இதுவும் நடந்திருக்கு டிசம்பரில் நாகாலாண்டில். குளோபல் எனர்ஜி லீடர்ஷிப் சமிட் 2025 இதில் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டெடிகேட்டட் சம்மிட் இதுதான். எங்கே நடந்ததுன்னா ஒடிசா பூரி. தீம் பவரிங் இந்தியா சஃபிஷியன்சி பேலன்ஸ் இனோவேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் அண்ட் வாட்டர்வே இவங்க வந்து இந்தியாவோட ஃபஸ்ட் இண்டிஜினியஸ் ஹைட்ரஜன் ஃபியூயல் செல் வெசலை லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா யூபி வாரணாசி. இந்தியாவில் இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு. எங்கன்னா பஞ்ச்குலா ஹரியானா. யூஏஇ தான் வேர்ல்ட்ஸ் ஸ்ட்ராங்கஸ்ட் பாஸ்போர்ட்டாக இருந்திருக்கு. இந்தியா 67th ரேங்க் அப்படின்னு. இது யார் பப்ளிஷ் பண்ணனா ஆண்டன்ஸ் கேபிட்டல் அவங்க பப்ளிஷ் பண்ணதுபடி யூஏஇ ஃபர்ஸ்ட், இந்தியா 67th. டொனால்ட் ட்ரம்ப்புக்கு வந்து ஃபிஃபா பீஸ் ப்ரைஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க யூஎஸ்ஏல. டிபிஎஸ் பேங்க்கை தான் குளோபல் பேங்க் ஆஃப் த இயராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. புதுசாக சேர்க்கப்பட்ட ராம்சார் சைட்னு பார்த்தோம்னா 95th சிலிசேர் லேக், 96th கோப்ரா ஜலஷே. ஆண்ட்ரஸ் பேபிஸ் அப்படின்றவங்க நியூ பிஎம் ஆஃப் செக் ரிப்பப்ளிக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து சங்கீத் பாரோ அப்படின்றவங்க தான் ஃபஸ்ட்டு உமன் பிரசிடென்ட் ஆஃப் ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா. 11th யூஎன் கன்வென்ஷன் அகைன்ஸ்ட் கரப்ஷன் இது எங்கே நடந்ததுன்னா கத்தார் தோஹாவில் வச்சு நடந்தது. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் கத்தார் தோஹாவில் டிசம்பரில் நடந்ததில் ஸ்பெஷல் என்னதுன்னா இன்டர்நேஷ்னல் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் ஃபெடரேஷன் வேர்ல்டு கப் நடந்திருக்கு 2025 அதில் சைனா 9 மெடல் வாங்கி ஃபஸ்ட்டும், இந்தியா 6 மெடல் வாங்கி செகண்டும் வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஜெர்மனி வந்து ஸ்பெயினை டிஃபீட் பண்ணி ஜெர்மனி டிஃபீட்டட் ஸ்பெயின் இன் ஜூனியர் ஹாக்கி வேர்ல்டு கப் 2025 நடந்தது. சென்னையில் தான் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் வச்சு தான் நிறையா மேட்சஸ் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. சென்னை, மதுரையிலலாம் கூட கண்டக்ட் பண்ணாங்க. இந்தியாவுக்கு இதில் பிரான்ஸ் கிடச்சது. அடுத்து ஸ்டான்ஃபோர்ட்ஸ் குளோபல் ஏஐ வைப்ரன்சி டூல் 2025 இதுபடி யூஎஸ்ஏ ஃபஸ்ட்டு, இந்தியா தேர்டு. அடுத்து பிரேசில் ஹேண்ட்ஸ் ஓவர் பிரிக்ஸ் பிரசிடென்சி டு இந்தியா ஃபார் 2026. CDOT வந்து இந்தியாஸ் ஃபஸ்ட் ஆர்கனைசேஷன் டு வின் IEEE கார்ப்பரேட் அவார்ட். IEEEன்றது என்னென்னா இன்ஸ்டியூட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட் அசோசியேஷன். அடுத்து ராஜ்குமார் கோயல் இவர் தான் வந்து 13th சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர். இந்தியன் நேவி வந்து இந்தியாவோட ஃபஸ்ட் இண்டிஜினியஸ் டிசைன் DSA-20 அப்படின்ற சப்போர்ட் கிராஃப்டை கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னு பார்த்தோம்னா கொச்சியில். ஏஷியன் யூத் பேரா கேம்ஸ் 2025 நடந்திருக்கு. அதில் உஸ்பெகிஸ்தான் ஃபஸ்ட்டும், இந்தியா 7th வந்திருக்காங்க. இது நடந்த இடம்னு பார்த்தோம்னா துபாய். அடுத்து ஈஸ்ட் பெங்கால் ஃபுட்பால் கிளப் இவங்க தான் வந்து விமன்ஸ் SAFF கிளப் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. நடந்த இடம் காத்மண்டு, நேபாள். நெக்ஸ்ட்டு பாகிஸ்தான் டிஃபீட்டட் இந்தியா இன் அண்டர்-19 ஏஷியா கப் 2025 இதில் வந்து பாகிஸ்தான் இந்தியாவை பீட் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு கப் வேறு நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் இந்தியா தான் வின் பண்ணியிருக்காங்க.
ஸோ இதையும் குழப்பிட வேண்டாம். இது ஏஷியா கப் அண்டர் 19, இது அண்டர் 19 வேர்ல்டு கப்பு. Bureau of Indian Standard notifies India's first dedicated standard for bomb disposal system to boost security information. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பார்த்தோம்னா பர்வதி ஆக்ரா பேட் சாங்சுரி இன் உத்தரப்பிரதேசம் வந்து EZSன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்கோ சென்சிட்டிவ் ஜோனாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரேர் எர்த் ரிசர்வ் அதில் சைனா வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது, இந்தியா தேர்டு. அடுத்து சலீம் அகமத், இவர் தான் வந்து சேர்மன் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ரயில் விகாஸ் நிகாம் லிமிடெடுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கோஸ்ட் கார்டு வந்து சமுத்திர பிரதாப் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் டிசைன்டு பொல்யூஷன் கண்ட்ரோல். இது எங்கே லான்ச் பண்ணாங்கன்னா கோவா. சூப்பர் கம்ப்யூட்டர் பரம் ருத்ரா இதை கொண்டு வந்திருக்காங்க. எங்கன்னா IIT பாட்னாவில், பீகாரில் உள்ளது. ஃபஸ்ட்டு கேலோ இந்தியா ட்ரைபல் கேம்ஸ் நடந்திருக்கு. இது ஃபஸ்ட் டைமு கேலோ வேறு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. பிலாஸ்பூர் சத்தீஸ்கரில் வச்சு நடந்திருக்கு. உர்ஜித் பட்டேல், இவர் வந்து ஃபார்மர் RBI கவர்னர், நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இவர் எழுதின புக்கு தான் கிரேட் சாங்ஷன் அப்படின்ற புக். இப்போ நம்ம பார்த்த எல்லா கொஸ்டின்ஸும் அண்ட் கீ பாயிண்ட்ஸ் எல்லாமே PDF-ஆக நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். as soon as possible ஃபார் குயிக் ரிவிஷன் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. January to November 2025 வரை ஆல்ரெடி PDF அவைலபிளாக இருக்குது. ரயில்கோல் மெயின் குரூப்பில் உள்ள ஃபைல் செக்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். ரயில்வே ரிலேட்டட் குயிக் அப்டேட்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம ரயில்கோல் மெயின் டெலகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ரயில்கோல் சேட் குரூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டவுட்டை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி கிளியர் பண்ண ஆஸ்பிரண்ட்ஸோட ஐடியாஸுமே நீங்கள் இங்கே கேதர் பண்ணிக்கலாம். நம்ம ரயில்கோல் யூடியூப்பில் உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் வீடியோஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் அண்டு ஹவு டு ப்ரிப்பேர் மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ் எல்லாமே நான் போட்டிருக்கோம். அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லெட்ஸ் ட்ராக் அண்ட் கிராக். ஃபார் மோர் வீடியோஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரயில்கோல் சேனல்.